தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காட்டாட்சி, ஊழலாட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியாக நான் பார்ப்பது, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இன்று போதைப் பொருட்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள். The biggest failure of the DMK government is selling of not only marijuana but other drugs like cocaine, heroin, fentanyl. அதாவது அமெரிக்காவில் எந்தென்ன போதைப் பொருட்கள் கிடைக்கிறதோ அத்துணையும் தமிழ்நாட்டிலே நகரங்கள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூட வாசல் கிடையாது, கல்லூரி வாசல் மட்டும் கிடையாது, கிராமங்களிலே கிடைத்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஒரு தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அகற்றப்பட வேண்டும். ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 3 தலைமுறைகளாக இந்த மதுவை அறிமுகப்படுத்தி மீண்டும் அறிமுகப்படுத்தி அன்றைய ராஜாஜி அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி, அதற்கு பிறகும் கலைஞர் அவர்கள் 1971-72 டாஸ்மார்க் என்ற அந்த மதுக்கடைகளை திறந்தார். 3 தலைமுறையில் நாசப்படுத்தி இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தலைமுறையை போதைப் பொருட்களால் நாசப்படுத்தி விட்டார். அத்துணை குடும்பங்களும், தமிழ்நாட்டில் அத்துணை குடும்பங்களும், பெற்றோர்களும் பெண்களும் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தினம் தினம் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் போதை, கஞ்சா மட்டும் இல்லை, அதில் அந்த பவுடர்லேருந்து, மருந்துலேருந்து, மாத்திரையிலேருந்து. அதனால் மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அது இல்லாமல் ஊழல், தினம் ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி மட்டுமில்லை, எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல், உங்களுக்கு தான் தெரியும். காட்ஃபாதர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர், மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சு ஒழிச்சு அத்தனை மலையை எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உறுதியாக சிபிஐ என்கொயரி வரும், சிபிஐ விசாரணை உறுதியாக வரும். இன்னும் 2 மாதத்தில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக ஆட்சி வரும். உறுதியாக விசாரணை வரும். மணல் கொள்ளையிலிருந்து, கனிம வள கொள்ளையிலிருந்து, கிரனேட் கொள்ளையிலிருந்து, அரசு ஊழியர்கள் நியமனத்திலிருந்து எல்லாத்துலேயும் கொள்ளை. அதனால் அது இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் பொய்யை சொல்லி கொண்டு வருகிறார். அன்றாடம் ஒரு பொய். நாங்கள் தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது கடந்த வாரம்தான் அமைச்சரவையில் ஒரு 35,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதற்கு முன்பு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை 1,60,000 கோடி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு, தனியார் தொழில் முதலீட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில். எப்படி 12,4 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு? அப்புறம் அதில் ஒப்புதல் கொடுத்ததில் வெறும் 1 லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்கிறது. மற்றெல்லாம் 12,4 லட்சம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும்தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக 12,4 லட்சம் கோடி வந்துடுச்சு, 35 லட்சம் பேருக்கு வேலை வந்துடுச்சு. எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை, மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, எங்கள் கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக இருக்கின்ற எங்கள் கூட்டணி. ஆனால் திமுகவில் குழப்பங்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிகே ஒரு பக்கம், வைகோ அவர்கள் ஒரு பக்கம், அந்த எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால் இன்னைக்கு இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை வந்து திமுக ஆட்சியை அகற்றும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி 200 தொகுதிகள் மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும்.